விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்திலே விறுவிறுப்பாக செயல்பட்டு வருவது நாம் அனைவரும் தான். என்றால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் விஜய் கூட்டங்களில் பங்கேற்கும் போது எந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். தற்போது பனையூர் ஏரியாவிலே தயாராகி வருகிறார்கள் விஜயின் தளபதிகள். விஜய் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதே போன்று விஜய் மிக முக்கியமாக எலெக்ஷன் வாய்ஸ், பிக் வாய்ஸ் ஆஃப் விஜய், எலெக்ஷன் வாய்ஸ் கொடுக்க போகிறாராம் விஜய். அதாவது 3 எலெக்ஷன் வாய்ஸ் கொடுக்க போகிறார் விஜய். அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்க போகிறார். இந்த 4 விடயங்களும் தமிழக அரசியல் தேர்தல் களத்தை மாற்றி அமைக்க போகிறது என விஜயின் பனையூர் தளபதிகள் நமக்கு உறுதியாக தகவலை கொடுத்திருக்கிறார்கள். என்றால் பிக் வாய்ஸ், விஜயுடைய எலெக்ஷன் வாய்ஸ் என்பது 3 எலெக்ஷன் வாய்ஸ் கொடுக்க போகிறார். 3 முறை விஜய் தானாக அவராகவே பேசி வீடியோ வெளியிட போகிறார். அது சமூக வலைதளங்களே வைரலாக பற்றி எரிய போகிறது. அந்த அளவுக்கு விஜய் தயாராகி இருக்கிறார். 3 முறை பேச போகிறார். 1 அல்ல 2 அல்ல 3 முறை பேச போகிறார். அதற்கு பின் தேர்தல் வாக்குப்பதிவு தினத்திற்கு முன் ஒரு 2-3 தினங்களுக்கு முன் விஜய் செய்தியாளர்களை அதிகாரப்பூர்வமாக முதன்முறையாக சந்திக்க போகிறார். அரசியல் தலைவராக மாறிய பிறகு விஜய் தேர்தல் தினத்துக்கு வாக்குப்பதிவு தினத்திற்கு 3 தினங்களுக்கு முன் 3 அல்லது 4 தினங்களுக்கு முன் செய்தியாளர்களை அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிறார். அப்பொழுது செய்தியாளரின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகிறாராம் விஜய். அப்போது பல ஆவணங்கள் கோப்புகளுடன் தான் செய்தியாளரை சந்திக்க போகிறார். விஜயின் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பல கட்சிகளின் கதை முடிந்து போகும். அந்த அளவுக்கு அவர் பல ஆவணங்களை சேகரித்து வைத்திருக்கிறாராம். இதை நாம் சொல்லவில்லை. விஜயின் தளபதிகளில் புதிய தளபதியாக இணைந்த ஒரு பழைய அரசியல் தலைவரான செங்கோட்டையன் தற்போது அதை தெரிவித்திருக்கிறார். விஜய் வாயை திறந்தால் உங்கள் கதை அவ்வளவுதான் என்ற வகையிலே அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். நேற்று ஈரோட்டிலே நடந்த கூட்டம் ஒன்றிலே பேசும்போது செங்கோட்டையன், விஜய் பேசாமல் இருக்கும் பொழுதே பேச வேண்டும் என கேட்கும் மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என கூறிய அவர் பேசினால் என்ன ஆகும் என்பதை எதிர்கட்சி நண்பர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாக கூறிவிட்டு, விஜய் பேசினால் உங்கள் கதை முடிந்துவிடும். காரணம், எதை எப்பொழுது எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதை அறிந்து அவர் பேசுவார். அப்படி விஜய் பேசும்பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே உங்களை திரும்பி பார்க்கும் நாளாக அது அமையும் என்ற வகையிலே எதிர்கட்சிகள் தொடர்பாக பல ஆவணங்களுடன் மிகப்பெரிய அளவுக்கு விஜய் ஒரு எக்ஸ்போஸ் செய்ய போகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மிகப்பெரியதாக இருக்கும். சில கட்சிகளின் கதை முடிந்தே போகும். ஒட்டுமொத்தமாக தமிழக தேர்தல் நிலவரமே மாறும் வகையில் அந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்ற வகையிலே பில்டப் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் கூறியது போல தேதி நேரம் எல்லாம் குறித்து விட்டார். இதற்காக இந்த எலெக்ஷன் வாய்ஸ் மற்றும் செய்தியாளர் சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கள பணிகளை முடுக்கி விடுவதற்காக நாளைய தினம் விஜய் தாவேக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் சந்திக்க போகிறார். அனைவரும் பனையூருக்கு வர வேண்டாம். ஏற்கனவே பனையூரிலே விருப்ப மனுவின் போதே ஏராளமான தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் எல்லாம் வெளியே வந்து விஜய் சிட்டு அர்ச்சனை செய்தார்கள் என்று நாம் அனைவரும் பார்த்தோம். எனவே தயவு செய்து நீங்கள் அனைவரும் இங்கு வர வேண்டாம். அனைவரும் காணொலி மூலமாக இணையுங்கள். காணொலியில் நான் பேசுகிறேன், அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக, காணொலி காட்சி மூலமாக உங்களிடம் பேச போகிறேன். அனைவரும் தயாராகுங்கள். நாளை மாலை தாவேகாவின் மாவட்ட நிர்வாகிகளுடன் அவசரமாக விஜய் கலந்து ஆலோசிக்க உள்ளார். அதிலே 3 விடயங்கள் குறித்து பேச இருக்கிறார். 1, தேர்தல் களப்பணிகளை முடுக்கி விடுவது குறித்த உத்தரவுகள் கொடுப்பார். 2வது, எலெக்ஷன் வாய்ஸ் என்ற வகையிலே தான் பேச சில காரியங்களை திட்டமிட்டிருக்கிறேன், அது குறித்து பேசுவேன். அதை உங்கள் ஏரியாவிலே பிரபலப்படுத்த வேண்டும், அதற்கான பணிகளை செய்ய வேண்டியது குறித்தும், செய்தியாளர் சந்திப்பின் போது நாம் பேசுவதற்கு உங்கள் ஏரியாவில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற வகையில் ஒரு வேண்டுகோளை வைக்கப் போகிறாராம். எனவே 3 வகையான உத்தரவுகளை விஜய் கொடுக்க இருக்கிறார். தற்போது விஜயின் தளபதிகளாக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், புசி ஆனந்த், அதே போன்று செங்கோட்டையன் உள்ளிட்டோர் எல்லாம் அவருக்கு ஒவ்வொரு பணிகளை கொடுத்திருக்கிறார் விஜய். அந்தந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று. அதே போன்று கூட்டணி குறித்தும் ஒரு தெளிவற்ற நிலை காணப்படுவதால் கூட்டணி இருக்கா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 234 தொகுதியும் நாம் தான் போட்டியிட போகிறோம் என நினைத்து நீங்கள் களமிறங்கி களமாடுங்கள் என்ற வகையிலே விஜய் கூறியிருக்கிறாராம். ஆனால் அந்த விஜயின் பிக் வாய்ஸ், எலெக்ஷன் வாய்ஸ் கொடுக்க போகும் விஜய் என்பதுதான் தற்போது மிகப்பெரியதாக இருக்கிறது. ஏற்கனவே விஜய் கரூர் சம்பவத்திற்கு பேசியது என்பது மிகப்பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் வைரலானது.
ஆனால் இந்த முறை தேர்தல் தொடர்பாக சில விடயங்களை வெளியிட போகிறாராம் எலெக்ஷன் வாய்ஸிலே. ஆனால் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பல கட்சிகள் கதையே முடிந்து போகும் வகையிலே பல குற்றச்சாட்டுகளை அடுக்கப் போகிறாராம். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார். அல்லது பிரஸ் பிரீஃபிங்காக அவர் பேசிவிட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் சில தலைவர்கள் இப்போது செல்கிறார்கள், அது போன்று சென்று விடுவாரா, அல்லது கேள்வி பதிலாக அந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்குமா என்பதை அப்பொழுதுதான் விஜய் சொல்வார். எனவே விஜய் என்ன செய்வார் என்பதை அவர் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் தற்போதைக்கு விஜய் அது செய்தியாளர் சந்திப்பு எப்போது என்பதை தன்னுடைய தளபதிகளும் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த தேதி நேரம் எல்லாம் தற்போது நம்மிடம் அவர்கள் பகிரவில்லை. ஆனால் சந்திப்பு உறுதி என்பதை மட்டும் செங்கோட்டையனே தற்போது ஈரோட்டில் பேசும்போது உறுதி செய்திருக்கிறார் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவல். அப்ரஹாம்.